ஓகே. சுடாய் இன்னைக்கு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் ஆவரேஜ் ரேஷியோ அந்த கான்செப்ட் தான். எல்லாமே சிம்பிள், கொஷின் மட்டும்தான் காம்ப்ளிகேட்டட் கேட்டை பொறுத்த வரைக்கும். லெட் போத் சீரீஸ் ஏபி சீரீஸ் தெரியும்ல, A1 A1 A2 A3 அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் இது ஒரு சீரீஸ் இருக்கும், இது ஒரு சீரீஸ் இருக்கும், B1 B2 B3. அது ஒன்றும் இல்லைங்க, 2 4 6 8 இது ஒரு சீரீஸா, 1 3 5 7 இதுவும் ஒரு சீரீஸ் தானே. இந்த மாதிரி ஒரு 2 சீரீஸ் இருக்கான். ஓகே, இந்த 2 சீரீஸ்க்கும் காமன் டிஃபரன்ஸ் என்னதான், போத் த சீரீஸ் ஆர் ப்ரைம் நம்பர்ஸ். அதாவது A1 A2 A3க்கு காமன் டிஃபரன்ஸ் கிடைக்கும்ல. காமன் டிஃபரன்ஸ்னா என்னங்க, A2 மைனஸ் A1. இதையும் இதுக்கும் காமன் டிஃபரன்ஸ் சேமாக இருக்கும்ல. அந்த காமன் டிஃபரன்ஸ் வந்து ஒரு ப்ரைம் நம்பரா, அது என்னன்னு சொல்ல. இந்த சீரீஸ்க்கும் சரி B1 B2க்கும் சரி அதுக்கும் காமன் டிஃபரன்ஸ் ப்ரைம் நம்பர். ஆனால் ரெண்டுத்துக்குமே சேம் காமன் டிஃபரன்ஸ் கிடையாது. அதனால இது A1க்கு D1னும் B1க்கு D2ன்னு வச்சுக்கோம். ஓகேவா, ரெண்டு காமன் டிஃபரன்ஸ் இருக்கு, ரெண்டுமே ப்ரைம் நம்பர்ஸ். அடுத்து ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஏபி ஃபஸ்ட்டு சீரீஸ் இருக்குல்ல, A1 A2 அதில் இருக்கிற A5யும் செகண்ட் சீரீஸில் B9ம் ஈக்குவலாம். அதே மாதிரி A19 B19 ஈக்குவலாம், B2 0வாம், A11 என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். A11 வேணும்னா என்னங்க வேணும், A11 எப்படி எழுதலாம், A + 10D. அப்போ நம்மளுக்கு 10D1, ஏன்னா A1 சீரீஸ் காமன் டிஃபரன்ஸ் D1 தான். அப்போ A D1 இது ரெண்டும் தேவை. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, A5 = B9. இங்கே வா, ஆன்சர் வா. A5 = B9. A5 எப்படி எதெல்லாம், A + 4D1. B எப்படி எதெல்லாம், B + D8 8D2. ஒன்றும் கன்ஃபியூஷன் இல்லைங்க, லெட்டர் மட்டும்தான் மாறுது. அந்த ஃபார்முலா என்ன, AN = A + n - 1 × D. அவ்வளோதான். அதில் ஏக்கு பதில் இதில் B, வேற ஒன்றும் இல்லை. ஏன் D1 D2னா ரெண்டு சீரீஸுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் காமன் டிஃப்ரென்ஸ், ரெண்டு வெவ்வேறு காமன் டிஃப்ரென்ஸ். இதுக்கு மேலே இதை சால்வ் பண்ண முடியாது, இது ஒரு இதுவாக வச்சுப்போம். அடுத்து என்னது, A19 = B19. A19 எப்படி எழுதலாம், A + 18D. D1 = B + 18D1. கடைசி என்ன கொடுத்துருக்காங்க, B2 = 0. B2 எப்படிங்க எழுதலாம், B + வெறும் D1 D2, ஏன்னா B வந்துட்டு செகண்ட் தானே, D2 0னா இதை அடுத்த ஃபர்தராக எப்படி போகலான்னு பாருங்களேன். B = D2 அந்த பக்கம் கொண்டோம்னா -D2ன்னு வருமா. இப்போ ஏதோ ஒரு ஹிண்ட்டுக்கு Bக்குன்னு வேல்யூ கிடச்சிட்டா, இதை தூக்கி இந்த 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 வேல்யூ தூக்கி இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் நான் போட போகிறேன். ஏன், அப்போ சும்மாலாம் இந்த ரெண்டும் தந்திருக்க மாட்டாங்கல்ல, அப்போ ரெண்டுத்துலையுமே நம்ம B போடணும். இப்போ அதை போட்டால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அப்போ B = -D2ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த B என்ன ஆகும், -D2 + 8D2. ஓகேவா, -D2 + 8D2 அப்படின்னா அது 8 - 1 7ஆ. ஆமாங்க, 8D2 -D2னா 7 தான், +7D2 8D2 -D2 இப்படி தாங்க அது. அதே மாதிரி இங்கே மைனஸ் போட்டால் என்ன வரும், -D2, சாரி இங்கே D2 போட மாட்டேன், 17D2 கரெக்டா, 17D2. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் ஏ தான் காமனாக இருக்குது கரெக்டா. அப்போ என்ன பண்ணுவோம், சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும்னு பார்ப்போமா. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சப்ட்ராக்ட் பண்ணலாம்.
சப்ட்ராக்ட் பண்ண நான் ஏவும் கேன்சல். 14d1 minus 18d1 minus 14d1 வரும். 7 minus 17d2 minus 10d2 வரும். கரெக்டா? மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ அப்படியே அன்செட் பண்ணோம்னா என்ன இருக்கும்? 14d1 ஈக்குவல் டு 10d2. 2 டேபிள் காமனாக எடுத்தோம்னா 7 5. அப்போ 7d1 இஸ் ஈக்குவல் டு 5d2 வாங்க. ஓகேவா? இப்போ d1 பை d2 பாருங்களேன் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது? 5/7. அவங்க சொன்ன மாதிரியே எப்பவுமே ப்ரைம் நம்பர்ஸ் கிட்ட காமன் மல்டிப்ளேயர் எல்சிஎம்ஐ எடுக்க முடியாது. கரெக்டா? அப்போ d1/d2 போட்டால் 5/7. ரெண்டு காமன் டிஃப்ரென்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க இங்கே? ஆர் ப்ரைம் நம்பர்ஸா? அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது? d1 இஸ் 5, d2 இஸ் 7. ஓகேவாங்க? d1 வந்து 5, d2 வந்து 7. இப்போ அந்த ரெண்டு ஈக்குவேஷன் இருந்துச்சுல்ல, ஃபஸ்ட்டு வந்து என்னது? a plus 5, a5 is equal to b9. a plus 4d1 equal to b plus 8d2. b வந்து minus d2 plus 8d2. 7d2. a plus 4d1. a d1 என்னதுங்க? 5. அப்போ 4 into 5. d2 என்னங்க? 7. இப்போ 7 into 7 என்னது? 49. அந்த சைடு போச்சுன்னா 20. இது என்னது? 20. அப்போ என்னங்க வரும்? 20 அந்த பக்கம் போச்சுன்னா -20 ஆகிடும். அப்போ a is equal to 29. 49 minus 20 is 29. கரெக்டாங்க? ஓகே. அப்போ a வந்து 29. ஏவும் கிடச்சிச்சு, d1ம் கிடச்சிச்சு. ஆமாம் தாங்க. a is equal to 29, d1 is equal to 5. நீங்கள் d2 போட்டு போவீங்க. அப்போ a11 என்னது? a plus 10d. If a is equal to 29, 10 into 5, 50 equal to 79. 50 plus 29, 79. Answer இருக்கா ஆப்ஷனில்? Yes. So B is the right answer. Very easy. Arithmetic progression இந்த formula and the thinking you have நிறைய questions solve பண்ணால் அது வரும். ஓகே, இது நாங்கள் பர்சன்டேஜ் 1/6 ஆவரேஜ் ஆவரேஜ்லாம் வருதே. ஒன்றும் குழப்பாதீங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கம்பெனி 20% ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஒர்க் இன் த மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட். அதாவது கம்பெனியில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதில் மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டில் 20% பேர் அதில் இருக்கிறாங்களாம். ஓகேவா? அதாவது ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 20 பேர் மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டு. இஃப் த டோட்டல் சேலரி obtained by all the manufacturing எம்ப்ளாயீஸ், அதாவது எல்லா மேனுஃபேக்சரிங் எம்ப்ளாயீஸோட டோட்டல் சேலரி வந்து 1/6 ஆஃப் ஆல் தி எம்ப்ளாயீஸ். இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கல்ல, அவங்களோட எல்லா சேலரியும் சேர்த்தா எவ்வளோ வரும்னா மொத்த எம்ப்ளாயீஸோட சேலரியோட 6ஆல் டிவைட் பண்ணும். மொத்த எம்ப்ளாயீஸ்னால் என்னது? மேனுஃபேக்சரிங் சேர்த்து தான். ஓகேவா? எல்லா எம்ப்ளாயீஸ்னால் எல்லாருமே சேர்த்து 100 பேரோடது சேர்த்தும் எல்லா எம்ப்ளாயீஸோட சேலரி சேர்த்து 6ஆல் டிவைட் பண்ணால் அதுக்கு சமமாக. ஓகேவா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? ரேஷியோ ஆஃப் ஆவரேஜ் சேலரி obtained by manufacturing employees, அதாவது ஆவரேஜ் சேலரி ஆஃப் மேனுஃபேக்சரிங் எம்ப்ளாயீஸ் ரேஷியோ கேட்குறாங்க டு த ஆவரேஜ் சேலரி ஆஃப் நான் மேனுஃபேக்சரிங் எம்ப்ளாயீஸ். ஆவரேஜ் சேலரி ஆஃப் நான் மேனுஃபேக்சரிங் எம்ப்ளாயீஸ். ஓகே, ஆவரேஜ் தெரியும்னா என்னங்க? டோட்டல் தெரியணும், நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் தெரியணும். டோட்டல்
சொன்ன உடனே இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ஞாபகம் வரணும். இங்கே தான் டோட்டலை பற்றி சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் சொன்ன உடனே உங்களுக்கு இது இந்த 20% ஞாபகம் வரணும். கரெக்டாக? நான் மேனுஃபேக்சரிங் எத்தனை பேர்? 80%. ஏன்னா மேனுஃபேக்சரிங் வந்து 20%. நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் தெரிஞ்சிருச்சா? கரெக்ட். இப்போ அப்படி இங்கே வாங்க. லெட் மீ எக்ஸ்பிளைன் ஹியர். இப்போ ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் எம்ப்ளாயிஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எக்ஸ் வந்து எல்லா எம்ப்ளாயீஸோட டோட்டல் சேலரி ஆஃப் ஆல் எம்ப்ளாயீஸ். அந்த கொஷினில் என்ன சொல்லிக்கிறாங்க? டோட்டல் சேலரி ஆஃப் மேனுஃபேக்சரிங் எவ்வளோவா? எல்லா எம்ப்ளாயீஸோட சேலரியை சேர்த்து 1/6ன்றாங்க. ஓகேவா? அப்போ ஆவரேஜ் டோட்டல் கண்டுபிடிச்சாச்சு. நம்பர் ஆஃப் ஐட்டம் வந்து 20% ஆஃப் எம்ப்ளாயீஸ். ஓகேவா? 20% ஆஃப் ஆல் த நம்பர், 20% ஆஃப் த கம்பெனி இல்லை எம்ப்ளாயீஸ் இப்படி வச்சுக்கோங்க. கம்பெனியே போட்டுக்கிறேன். இது ஆவரேஜ் ஆஃப் மேனுஃபேக்சரிங். அப்படின்னா என்ன வரும்? சரி இது சம்மு. நம்பர் ஆஃப் டம்ஸ் இங்கே போடணும். 20% ஆஃப் கம்பெனி. இதுதான் ஆவரேஜ் ஆஃப் என்னது? மேனுஃபேக்சரிங். இப்போ ஆவரேஜ் ஆஃப் நான் மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்தீங்கன்னா 20%. அதாவது மேனுஃபேக்சரிங் எம்ப்ளாயீஸ் வந்து X/6னா அவங்களோட டோட்டல் சேலரி X/6. இப்போ வந்து எல்லா எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க, அவங்க எக்ஸ். ஓகேவா? அதாவது மேனுஃபேக்சரிங் ப்ளஸ் நான் மேனுஃபேக்சரிங் எக்ஸ். X/6 என்னது? வெறும் மேனுஃபேக்சரிங். அப்போ நான் மேனுஃபேக்சரிங் என்ன கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? இதில் இதை சப்ட்ராக்ட் பண்ணால் நான் மேனுஃபேக்சரிங் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாமா? டோட்டல் சேலரி ஆஃப் ஆல் த நான் எம்ப்ளாயீஸ், நான் மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டோட எம்ப்ளாயீஸோட டோட்டல் சேலரி வேணும்னா எக்ஸில் X/6 மைனஸ் பண்ண வரும். ஆமாம் தானேங்க? கரெக்டாக இல்லையா? ஓகே. அப்போ X மைனஸ் X/6 என்னங்க வருது? X மைனஸ் X/6 வந்து 5X/6. கரெக்டாக? இந்த 5X/6 என்னது? சம் டோட்டல் சேலரி ஆஃப், இது வந்து ஆவரேஜ் ஆஃப் நான் மேனுஃபேக்சரிங், டோட்டல் சேலரி ஆஃப் ஆல் த நான் மேனுஃபேக்சரிங் எம்ப்ளாயீஸ். மொத்தம் எத்தனை பேருங்க? நான் மேனுஃபேக்சரிங்கில் 20% பேர். அப்போ பாக்கி இருக்கிறது நான் மேனுஃபேக்சரிங் தான். அவங்க எவ்வளோ? 80% ஆஃப் த கம்பெனியா? ஓகேவா? இவங்க 2 பேரோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சாச்சா? இப்போ ரேஷியோ கேட்குறாங்க. நல்லா இதை பார்த்துக்கோங்க. ரேஷியோ, இது நான் ஆவரேஜ் சரியாக இதில் டோட்டல் எவ்வளோ? 5X/6. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோ? 80%. இதுதான் ஆவரேஜ். ஓகேவா? இப்போ வந்து ரேஷியோ போட போகிறோம். ரேஷியோ போட்டால் ஃபஸ்ட்டு என்னது? மேனுஃபேக்சரிங் டு நான் மேனுஃபேக்சரிங், அதுதான் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஆவரேஜ் சேலரி ஆப்டென்ட் பை மேனுஃபேக்சரிங் டு த நான் மேனுஃபேக்சரிங்னா அப்போ நியூமரேட்டரில் ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் வரணும், டினாமினேட்டரில் தான் நான் மேனுஃபேக்சரிங் வரணும். இப்போ எப்படி எழுதுவீங்க? X/6. மேனுஃபேக்சரிங் எப்படி எழுதுவோம்? X/6/20. இது எப்படி எழுதுவீங்க? X/6 into 20. 20% ஆஃப் த கம்பெனி. நான் மேனுஃபேக்சரிங் எப்படி எழுதுவீங்க? 5X/6, 80% ஆஃப் த கம்பெனி. இது எப்படி எழுதலாம்? 5X 80% ஆஃப் த கம்பெனி இன்டூ 6. ஓகேவா? இப்போ பாருங்க, எக்ஸு இதுக்கு ரேஷியோவா? எக்ஸ் 6 into 20% divided by 5X 6 into 80%.
இது அப்படியே பாருங்களேன். இது எங்கே போகும்? இது டினாமினேட்டருக்கு போகும், இது நியூமரேட்டருக்கு போகும். கரெக்டா? ஆமாம். அப்போ இது எப்படி எழுதலாம்? இடமே இல்லையே. சரி, நான் எழுதுறேன். இப்படி எழுதுறேன், நான் பாருங்கள். இது கொஞ்சம் பார்த்து எழுதிக்கோங்க, இல்லை அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கே இதில் எதுனா கரெக்டாக இருக்கும். எக்ஸு 6 into 20% of the company into 5x 5x இது x, சாரி, ஃபைவ் எக்ஸ், இதுவும் எக்ஸ். இது இங்கே போகும், இது இங்கே போகும். இன்ட்டு 6 into 80% ஆஃப் த கம்பெனி. இப்போ இந்த எக்ஸ் கேன்சல் ஆகும், இந்த எக்ஸ் கேன்சல் ஆகும், இந்த 6 கேன்சல் ஆகும், இந்த 6 கேன்சல் ஆகும். கம்பெனி பர்சன்டேஜும் கேன்சல் ஆகும், பர்சன்டேஜும் கேன்சல் ஆகும். பாக்கி என்ன இருக்குது? 80. இப்போ நான் வேற பெண்ணில் எழுதுறேன். 80 5 20 80 20 5 20 80 4. அப்போ என்ன கரெக்டாக என்ன ரேஷியோ வருது? 4/5. அப்படின்னா என்னது? 4:5. ஆப்ஷனில் இருக்கா? எஸ், ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அவ்வளோதாங்க. ஈஸியாக 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா? 6 மார்க். தேங்க்யூ.